சரி, இருக்கிறதுலே ரொம்ப கன்ஃப்யூசிங்கான சர்வீஸ். இங்க நீங்க பார்க்குற விபிசி டேஷ்போர்டில் இருக்கிற நெட்வொர்க் ஃபயர்வாலும், ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியர் ஃபங்க்ஷன் ஆகுற மாரி இருக்கிற இந்த ஃபயர்வால் மேனேஜரும், இது 2த்துக்கும் உள்ள வித்தியாசம், இதை எந்த யூஸ் கேஸ்க்கு யூஸ் பண்ணுவோம், ஒவ்வொன்னுத்தையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு எய்தர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், இல்லைனா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நெட்வொர்க் ஃபயர்வால் மேனேஜர் மாதிரி ஓஎஸ்ஐ லேயரில் இருக்கிற லேயர் 3லேருந்து லேயர் 7 வரையும் ப்ரொடெக்ட் பண்ணும். நல்லா கவனிங்க, இதோட வித்தியாசமே இங்கே இருக்கிற ஸ்டேட்லெஸ் ரூல் குரூப்பை வச்சு விபிசி, டிரான்சிட் கேட்வே, ஆன்-ப்ரெமில் கனெக்ட் பண்ணுற டைரக்ட் கனெக்ட், இதில் வர்ற டேட்டா பேக்கெட்டை இன்ஸ்பெக்ட் பண்ணி ஃபில்டர் பண்ணுறதோ கண்ட்ரோல் பண்ணுறதுக்கோ யூஸ் பண்ணுறது. எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியர் ஒரு பில்டிங்கை கட்டுறதுக்கு பிளம்பர், எலக்ட்ரீஷியன், மேஸ்திரி, இன்டீரியர் டெக்கரேட்டர் இவங்களெல்லாம் யூஸ் பண்ணி பில்டிங் கட்டுறாரோ, அதே மாதிரி ஏடபிள்யூஎஸில் இருக்கிற ஃபயர்வால் மேனேஜர் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சர்வீசஸ், அதாவது வேஃப், ஷீல்டு, நெட்வொர்க் ஏசிஎல், ஏன் நெட்வொர்க் ஃபயர்வாலை யூஸ் பண்ணி உங்கள் அப்ளிகேஷனை ப்ரொடெக்ட் பண்ணும். இன்னொரு வித்தியாசம், உங்கள் ஆர்கனைசேஷன் கீழே இருக்கிற மல்டிபிள் ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட்டில் இருக்கிற ஏபிஐ கேட்வே, லோட் பேலன்சர், அதே மாதிரி ரவுட் 53 இதில் எல்லாம் அப்ளை பண்ணலாம். அதே இது நெட்வொர்க் ஃபயர்வாலை ஒரே அக்கௌண்ட்டில் தான், உங்கள் அக்கௌண்ட்டில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், அதுவும் விபிசியில் தான் அப்ளை பண்ண முடியும். இன்னும் டீட்டெயில்டாக என்னோட ப்ராட்காஸ்ட் சேனலில் போஸ்ட் பண்ணுவேன்.